இப்போ நான் அந்த காலத்தில் பாடுற மாதிரியே பாடணும்னா பாடுறேன். கத்தாங்கேரி ஓம்பி கையை வாராமே கம்பளம் அப்படின்னோம்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், நீங்கள் பாட மாட்டீங்க. நன்கூட நன்கூட யானை ஈயதில்லானை நரை வெல்வேறு உங்குட யானை உமை ஒரு பாதம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீரா பள்ளி குன்றுடையானை ஓரையன் உள்ளம் புரியுமே அப்படின்னு ஓடாது நமக்கு வந்துடுச்சு. நன்குடையானை தீயதில்லானை நரை. இது சொல்லித்தரலாம். எப்போ முதல்ல நீங்கள் நல்லா அந்த பதியத்தை முதல்ல பாடும்போது சொல்லித்தரும்போது இப்படி சொல்லுவாங்க, மனன முறையில் தான் சொல்லுவாங்க. பிறகு நீங்கள் நல்லா பாடும்போது தான் பண்ணாங்க வருவாங்க. தான் மரபு. எடுத்தவொடனே இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்த பழமொழி. நன்கூடையானை சொல்லுங்க, யானை சொல்லுவீங்க. அதை விட இன்னும் முக்கியம் ஏன்னா வகுப்பு நம்ம டைம் நிறைவு பண்ணுறதும் முக்கியம். இப்போது தோல்வியை செஞ்சு பண்ணணுமா, இதை நல்லா கவனிச்சுக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதை நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நல்லாவே சொல்லித்தரேன். கோடுடைய செவியன் விடை ஏறிவோர் பூவன் மதிசூடி ஆ ஆ ஆ இப்படிலாம் சொன்னாத்தா அப்படிங்கிற வரும். அதை நம்ம இப்படியே தோடுடைய செவியன் பிடை ஏறிவோர் பூவன் மதிசூடி அது என்ன சொல்லணும்? சொல்லணும். அப்படின்னு சொல்லக்கூடாது. இதான் முக்கியமா சொல்றேன். சொல்லணும். தோடுடைய செவியன் விடையேறிவோர் பூவன் மதிசூடி என்ன சொல்லணும்? ஆமா, அப்படின்னு சொல்லக்கூடாது. சுத்தி போயிடுது இல்ல, எப்படி சொல்லணும்? இப்படிலாம் பயிற்சி கொடுத்தாதான்
ஆ இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்றோம்? அந்த மதி சூ ஈ இந்த ஈய சொல்லி பழவனா தான் அங்க ஈ திடீர்னு ஒரு நாள் ஈன்னு ஈ அப்படின்னு ஈ அப்படின்னு போடுவோம். உள்ளம் இது சொன்னாதான் உள்ளம் கவர் கல்வன். இதெல்லாம் பயிற்சி பண்ணணும். அதெல்லாம் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். வர 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 ஒரே நாள் எல்லாம் சொன்னா என்ன ஆகிடும்? குழம்பு. ஆமாம், நீங்கள் கேட்டு பாடுங்க. பாடுறத இப்படித்தான் பாடணும் அப்படின்னு பாடணும். எப்படி பாடணும்? நைஸாக ஆரம்பிக்கணும், நைஸாக முடிக்கணும். கத்தக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கத்தக்கூடாது. நைஸாக ஆரம்பிச்சு நைஸாக பாடணும். அதை நீங்கள் இப்போ பாடுறது ரொம்ப சரிதான். இது அப்படியே பாராயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னாடி உங்களை மாற்றி பாட சொன்னால் கூட பாட மாட்டேங்க. முன்னாடியே நீங்கள் சரி நாளைக்கு நான் திருத்திக்கலாம் அப்படின்னு நினச்சா நாளைக்கு திருத்த முடியவே முடியாது. ஆரம்பிக்கும் போதே இதுதான் அப்படின்னு கொண்டு போயிட்டா சிரமம் இல்லை சொல்லி பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சிரமம் இல்லை. நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேட்டு பாருங்க. ஆமாம், அதை விட முக்கியம் நான் அடுத்த வகுப்பு வந்தால் தான் அது என்னங்கிறது தெரியல. அதனால் வேஸ்ட் பண்ணு. இதை வந்தார் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் அவங்க உழைப்பு போட்டாங்க, அதுக்காக நாமளே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போடணும். தானே அடுத்த வாரம் போய்க்கலாம். மறுபடியும் மறுபிறவி கிடைக்குமான்னு தெரியல. பிறகு தப்பினாலும் இப்பிறவி. இன்னைக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நான் திருமுறை வகுப்பு ரொம்ப விரும்பி ஏற்றுக்கேன். அதுக்காக எல்லா வகுப்பும் ஏற்றுக்க மாட்டேன். நான் எல்லா வகுப்பும் ஏற்றுக்கணும்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய கூப்பிட்றாங்க. நான் போகிறேன், நான் செலெக்ஷன் பண்ணுவேன். இங்கெல்லாம் போகணும், இங்கெல்லாம் போக மாட்டேன். காரணம் என்னுடைய பிழைப்புன்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி ஒரு 3 நாளாக போயிடுச்சு வச்சுக்கேன். நான் அங்கே ஓடி போயிட்டு வரதான் பார்ப்பேன். இங்கே ஏன் எனக்கு வாழ்வாதாரம் முக்கியம் ஒன்று, ஆனால் வகுப்பை நான் எங்கே தொடங்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி தான் தொடங்கும். என்ன நான் எல்லா இடத்துலையும் நான் தொடங்கி தான் என்ன 10-15 வகுப்பு தொடங்கிடலாம். நான் தொடங்க மாட்டேன். அதனால் இப்போ ஒரு நல்ல சரியான தலைமை இருக்குது, அவரை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நிறைய தெரியும். இங்கே என்னென்ன நடந்தது எல்லாமே எனக்கு நான் அதெல்லாம் ஆராயணும். எனக்கு அது தேவையில்லாது. இங்கே வந்துட்டு நான் ஆசிரியராக இருந்து உங்களுக்கு பாட்டை மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன் தவிர அதுக்கப்புறம் உங்கள் வழிபாட்டுக்கு உள்ளெல்லாம் போக மாட்டேன். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க, எதை செய்யுங்க நான் போக மாட்டேன். ஏன்னா உங்களை ஆரம்பத்திலேருந்து அவர் தான் வழிநடத்தி கொண்டு போகிறார். இறைவன் எப்படி உணர்த்தினாரோ அந்த வண்ணம் நான் அவரோடு சேர்ந்து தான் இந்த வகுப்பு பிரயாணம் பண்ணேன். எனக்குன்னு ஒன்று புதுசாக எனக்கு என்றைக்குமே கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு பாட்டு சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான். நான் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் அதனால் முடிஞ்ச வரையும் இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா